ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு லாக் அ டேபிள் ரெஃபரன்ஸ். ஒரு எக்ஸல் டேபிளோடைய ரெஃபரன்ஸ் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த டேபிள் லாக் ஆர் ரெஃபரன்ஸ் லாக் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதில் சில வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கமெண்ட்ஸ்லேயும் தரேன், நீங்கள் அதை பார்க்கலாம். பட் இந்த கேஸில் உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளிஃபைடாகவே சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் நான் வந்து cumulative sum of visitors நான் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஈச் கேரக்டர். ஸோ cumulative இல்லை ரன்னிங் டோட்டல்னு சொல்லுவோம் நம்ம இதை. sum of $C$2. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை நம்ம எப்போயுமே லாக் பண்ண போகிறோம் ஆர் ஃபிக்ஸடாக வைக்க போகிறோம். இது வந்து எந்த ரோ போனாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. $C$2 எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருக்க போது $C2 தான் போட போகிறோம். இந்த 2க்கு முன்னாடி டாலர் கிடையாது. பிகாஸ் செகண்ட் ரோ போகும்போது அது 3 ஆகும், தேர்ட் ரோ போகும்போது அது 4 ஆகும், 5 ஆகும். ஸோ இந்த பார்ட், அந்த எண்டிங் பார்ட் வந்து சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து அங்கே டாலர் போடல. எங்கே சேஞ்ச் ஆகக்கூடாதோ, அட்ரஸ் சேஞ்ச் ஆகக்கூடாதோ அங்கே டாலர் போடும். இதுதான் லாக்கிங் த ரெஃபரன்ஸ். சேம் வே இதே ஃபார்முலாவை ஒரு டேபிள் அட்ரஸ் வச்சு எப்படி பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் என்னுடைய டேபிள் நேம் ரெஃப் டேபிள். ஒரு டேபிள் அட்ரஸை வச்சு பண்ணும்போது இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் காட்டுறேன். சம் ஆஃப், இப்போ நமக்கு தேவை ஃபஸ்ட், தட் இஸ் C2. இங்கே C2 நம்ம எழுதின அட்ரஸை எப்படி நம்ம வந்து டேபிளில் எடுக்கலாம். ஃபஸ்ட் ரோ ஆஃப் தி விசிட்டர் காலம், இண்டெக்ஸ் ஆஃப் விசிட்டர் காலம், அரே வந்து நமக்கு சி காலம் தான். ஸோ அதை வந்து எப்படி ரெஃப் பண்ணலாம் அப்படின்னா, ரெஃப் டேபிள் ஆஃப் விசிட்டர்ஸ். இது நமக்கு அந்த சி காலமை வந்து கொடுக்கும். கமா ஃபஸ்ட் ரோ 1, ரோ நம்பர் 1. ஸோ இது நமக்கு அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை கொடுத்துரும். தென் எண்டிங் அட்ரஸ் இட் ஷுட் பி அப் டு த கரண்ட் ரோ. இதை நம்ம ஆல்வேஸ் வந்து அட் த ரேட் ஆர் அட் சிம்பிள் போட்டு அட் விசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு கரண்ட் ரோவுடைய வேல்யூவை கொடுத்துரும். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஏன் இந்த மாதிரி எக்ஸல் டேபிள் ரெஃபரன்ஸ் வச்சு போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து இட் லுக்ஸ் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப க்ளீனாக இருக்கும், நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஏன்னா வெளியிலேருந்து ரெஃபர் பண்ணும்போது யாருக்குமே இது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் அதிகமான வீடியோஸ் தமிழில் பண்ணுறோம். See you in our next video. Thank you so much.